இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இது? ஏதோ சத்தம் கேக்குது. பாத்தியா? அதானே சொன்னேன். அதுக்குள்ள கரெக்டா போன் வருது பாரு. அதான் கணக்கா. அம்மா சொல்லுமா. ஹலோ, குடவுன்ல தானே இருக்கீங்க? ஆமாம்மா, குடவுன்ல தான்மா இருக்கோம். ஏம்மா உன் ஃபோனுக்கு தான்மா இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தோம். இல்லைம்மா, இங்கிருந்து நாங்கள் எப்படிம்மா தப்பிக்கிறது? ராத்திரி 10 மணிக்கு அந்த மில்லுக்கு லோடு ஏற்ற லாரி வரும். நீங்க பணத்தை மூட்டையா கட்டி லோடு ஏற்றுற மூட்டையோட மூட்டையா பண மூட்டையையும் சேர்த்து யாருக்கும் தெரியாம லாரியில ஏத்திருங்க. அப்புறம் நீங்களும் யாருக்கும் தெரியாம அந்த லாரியில ஏறி ஊரை விட்டு வெளியே போயிடுங்க. நீங்க இந்த ஊரை விட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. சரிம்மா. அப்போ ராத்திரி லாரி வர்ற வரைக்கும் நாங்க இங்கேயே காத்துட்டு இருக்கோம். சரியா? இங்கதான சத்தம் வந்துச்சு. அது என்ன பேகு? ஒண்ணு இல்ல, அது துணிமணி கொண்டு. ஆமா. உங்களை எல்லாம் பார்த்தா சந்தேகமா இருக்கு. கொஞ்சம் இருங்க, கரிகாலன் தம்பிக்கு போன் பண்ணி கேக்குறேன். பெரிய சிபிசிஐடி கேள்வி கேட்கறேன். வாங்க, கைகளை கட்டுங்க. கையில எடு. நல்லா கேட்டு. கொஞ்ச நேரத்துல பயமுறுத்திட்டாங்க. அவருக்கும் அந்த சிட்ஃபண்ட் கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சார். அவருக்கே தெரியாம எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். அதனால என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க சார். குணசேகரா, என்ன பண்ற நீ? முதல்ல வீட்டுக்கு போ. சார், நான் தான் தப்பு பண்ணேன். என் அண்ணனை விட்டுருங்க சார். என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க சார். நீங்க இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நாங்க மாத்தி மாத்திலாம் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் தான் செஞ்சு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அவர் மேல எஃப்ஐஆரும் போட்டாச்சு. இதுக்கு மேல எதுவா இருந்தாலும் நாளைக்கு நாங்க அவரை கோர்ட்ல ஒப்படைப்போம். நீங்க கோர்ட்ல தான் பாத்துக்கணும். கிளம்புங்க. இல்லண்ணா, நான் உங்களை ஜெயிலுக்கு போக விட மாட்டேன். ஏதாவது பண்ணி உங்களை காப்பாத்தியே தீருவேன். நான் பண்ண தப்புக்கு நான் தான் ஜெயிலுக்கு போகணும். உங்களை நான் கண்டிப்பா போக விட மாட்டேன். டேய் குணசேகரா, நில்லுடா. வாயை கட்டியா முதல்ல. கடிச்சு பெடுத்து வாயை கட்டு. பாக்கெட்லயே கடிச்சு பிடிச்சு பாரு. கட்டு. நல்லா கட்டியா? என்ன ஃபோன் பண்ண ஃபோன் போக மாட்டேங்குது? சரி, ஏதாவது அவசரம்னா அவரே திரும்ப கூப்பிடுவார். ஏய், நல்லா கேட்டுங்க. இங்கிருந்து நம்ம தப்பிச்சு போற வரைக்கும் இவனை வெளியில விடக்கூடாது. இவனை வெளியில விட்டா நாம மாட்டிக்குவோம். ஓகே, ஜாக்கிரதை. நாங்க பாத்துக்கிறோம். மதிப்புக்குரிய நீதிபதி ஐயா அவர்களே, எங்க ஊருக்கு சிட்ஃபண்ட் ஆளுங்களை கூட்டிட்டு வந்தது நான் தான். ஊர் மக்கள் அவங்க கிட்ட பணத்தை கொடுத்ததுக்கு முழுக்க முழுக்க நான் மட்டும்தான் காரணம். என்னுடைய தவறுதலான தூண்டுதல்னால தான் ஊர் மக்கள் அவங்க கிட்ட பணத்தை செலுத்திட்டாங்க. அந்த குற்ற உணர்ச்சி காரணமா நான் தற்கொலை செய்ய முடிவெடுத்துட்டேன்.
என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ யாராவது வாங்களே, கடவுளே நான் என்ன பண்ணுவேன்? டேய் கதவு திறடா, கதவு திறடா. சொன்ன கேளுப்பா, நீ எதுவும் பண்ணிக்காத. நீ யாராவது வாங்களே. சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. கடவுளே என்னாச்சு? சீக்கிரா, வேண்டாம்டா. கொஞ்சம் யாராவது வாங்களே, கதவு திறங்க, சீக்கிரம் வாங்க. நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, ஐயோ குணசேகரா, சொன்ன கேளுடா. கடவுளே யாராவது வாங்களே, யாராவது சீக்கிரம் வாங்க. ஐயோ கடவுளே. என்னங்க என்னங்க தயவு செஞ்சு வேண்டாங்க. ஏங்க சொன்னா கேளுங்க. என்னங்க இறங்கி வாங்க. ஏங்க சொன்னா கேளுங்க. ஏங்க கதவு திறங்க, சொன்னா கேளுங்க. சொன்னா கேளுங்க. ஏங்க சொன்னா கேளுங்க. யோ, கனகா சொன்ன லோடு லாரி வந்துருச்சு. இப்பதான் வந்திருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே லோடு ஏத்துறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட நாமளும் சேர்ந்து போய் லோடு ஏத்துற மாதிரி அதே லாரியில தப்பிச்சு போயிடலாம். வாங்க, வா 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 போலாம். இந்தா, நீ போட்டுக்கோ. போன் பண்ணு. அப்பா அப்பா எழுந்துருங்கப்பா. அப்பா பாருங்கப்பா. ஹலோ டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வர முடியுமா? அப்பா எழுந்துருங்கப்பா. அப்பா பொண்ணு ஆகாதுல்ல? ஒன்றும் ஆகாதுமா, பயப்படாதீங்க.